புத்திசாலித்தனமாக பேசுகிறது, எடுத்துக்காட்டுகளை சொல்லி பேசுகிறது, அடுத்தவங்க முன்னால் பேசி மயக்கிறது, இதுக்கெல்லாம் உரிய கிரகம் புதன் தாங்க. வார்த்தை ஜாலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, விகட கவித்துவம், அதாவது நகைச்சுவையாக பேசுகிறது, சபை நாகரிகம் அறிந்து பேசுகிறது, நமக்கு முன்னால் யார் இருக்காங்க, அவங்களுடைய தராதரம் என்ன, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களுடைய அறிவின் ஆழம் என்ன, அதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த சூழலுக்கு தகுந்தார் போல, அவருக்கு தகுந்தார் போல பேசுவது, இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? புதன் தாங்க. அந்த புதன் தாங்க நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நமக்கு தரக்கூடிய ஒரு புதன் தாங்க. இன்றைய உலகத்தில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறவங்க தான் பெருசாக ஜெயிக்க முடியுதுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா விதத்துலேயும் படிச்சிருக்கலாம், ஆனால் வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரெசன்டேஷன் பவர், அதை கொடுக்கக்கூடியவர் புதன் தாங்க. அந்த புதபலம் அதிகரிக்கிறதுக்கு இன்றைய தினம் புதனை வணங்குவது நல்லதுங்க. ஸ்ரீ புத்தரையும் வணங்குவது நல்லதுங்க. மாதந்தோறும் அஷ்டமியெல்லாம் வருதுங்க. ஆனால் புதன்கிழமை வரக்கூடிய அஷ்டமிக்கு புதாஷ்டமி, புத்தாஷ்டமி அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. இன்றைய தினம் அஷ்டமி திதி காலையில் 9:23 தொடங்குது. புதன்கிழமையாக இருக்குது. அதனால தான் இன்றைய நாளில் புதனை நினைத்து வணங்குவது ரொம்ப நல்லதுங்க. படிப்பு இருக்கணும். படிப்பு இல்லைன்னா நம்ம பெருசாக ஜெயிக்க முடியாது. புத்தக படிப்பு அது வேறு. ஆனால் நாம் அனுபவமாக பார்த்துக்கிறோம் இல்லைங்களா, அனுபவ படிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை தரக்கூடியவர் புதன் தான். புதன் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் நாம் 4 பேரோட நல்லா பழக முடியும், பேச முடியும், 4 பேரோட நட்பு பாராட்ட முடியும், 4 பேர் நாம் ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வரவழைக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் புதன் நல்லா இருக்கணும். புதன் தான் வியாபார கிரகம். கூல வணிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாபாரத்துக்குரிய கிரகமே புதன் தான். புதன் நல்லா இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் நம்பர் 1 இருப்பாங்க. ஆனால் விற்கிறது, பொருளை விற்கிறது அப்படிங்கிறது தானே மார்க்கெட்டிங். அதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொருளுடைய தன்மைகள், அதனுடைய தரம், குவாலிட்டி, இதெல்லாம் சொல்லி விற்கிறாங்க இல்லைங்களா மார்க்கெட்டில். அதை விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த பொருளுக்கு ஈடு இணையாக எந்த பொருளும் கிடையாதுங்க. எங்கள் கம்பெனியோட பொருள் ரொம்ப நல்ல பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு புதன் நல்லா இருக்கணும். இன்றைய தினத்தில் நம்ம புதனின் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. பச்சை திரியிட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அது மாதிரி செய்வதன் மூலமாக வியாபாரம் இன்னைக்கு செழிக்கும். வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கி தொகைகள் அதெல்லாமே வர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் வேறு ஏதாவது புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதன் தினத்தில் நீங்கள் புதனை போய் வணங்குனீங்கன்னா புது பங்குதாரர்கள் அவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வியாபாரத்தில் நல்ல கலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புதாஷ்டமி ஆகிய இன்றைய தினத்தில் புதனையும் புத்தனையும் சேர்த்து வழிபடும் பொழுது பாவங்கள், கர்மாக்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குது. ஏன்னா புதன் நமக்கு ஞானத்தை தருகிறார், படிப்பு ஞானத்தை தருகிறார், அனுபவ அறிவால் வரக்கூடிய ஞானத்தை தருகிறார். நாம் எவ்வளவோ புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கலாம். ஆனால் சுருக்குன்னு சுரீர்னு அது சொல்லித்தராத விஷயங்களை அனுபவப்பட்டு அடிபட்டு நம்ம வரும்பொழுது அது மண்டையில் அடிமண்டையில் போய் உட்கார்ந்துக்குது. அந்தளவுக்கு வலிமையாக நம்மை பாதித்து நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவர் புதன். அந்த அனுபவ அறிவை தரக்கூடியவர் புதன். அதனால் இன்றைய தினம் புதனை வணங்குவதனால் பாவங்கள் எல்லாமே தீருங்க. தியானம், மந்திரம் சொல்லுதல், ஜெபித்தல் அதில் இன்னைக்கு ஈடுபட்டோம்னாலும் நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மன அமைதி கிடைக்கவும், முந்தைய பிறவியில் ஏற்பட்ட சில கர்மாக்கள், இந்த பிறவியில் தொடரக்கூடிய சில கர்மாக்கள் அதையெல்லாம் முறியடித்து முடிவு கட்டவும் இன்றைய தினம் புதனை நாம் நினைத்து வணங்குவது நல்லது. ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருந்தாலும் இன்றைய தினம் புதனை நினைத்து வணங்குங்கள். அறிவு, ஞானம், அதுக்கடுத்தது பணம், பதவி அனைத்தும் கிடைப்பதற்கு புதனை வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.